வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள். அறிவு என்பது அறியப்படுவது, ஞானம் என்பது உணரப்படுவது என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள். உயிரறிந்தால் அறிவறியும் உண்மை தோன்றும், உலகமெல்லாம் உயிருக்குள் இருக்க காணும், உயிரறிந்த அறிவாளி உலகை நோக்க, உயர்வு தாழ்விலா சமநிலை சித்திக்கும், உயிரறிய அறிவுநிலை மாயையாகும், ஒப்பற்ற உயிரறிய ஞானமாகும், உயிராயும் அறிவாயும் ஓங்கும் உயர் மறைபொருள் நாம் உண்மை தேர்வோம் என்று ஒரு பாடல்ல சொல்லியிருக்காங்க. இன்னொரு பாடல்ல, வித்தை நிலமிடம் தண்ணீர் காவல் கேட்ப விளைவு தரும், அதுபோல் உனக்கு ஆசான் அத்துவித தத்துவ வித்தறிவில் இட்டால் அவை ஒழுக்கம் என்ற உரம், அறிவை வென்று நித்ததவம் ஆராய்ச்சி என்னும் தண்ணீர் நீ சலனமுற்ற அருகுணங்கள் ஆகா, வித்தை என்னும் காவல் இவை இணைத்து வேண்டும் விளைவாக நீ அடையும் கனியே ஞானம் என்று சாமிஜி அம்மன் நமக்கு இந்த 2 கவிதை வரிகள் கொடுத்திருக்காங்க. அறிவே தெய்வம். இறைநிலையே தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலான உருவான அந்த இறை துகளினுடைய மத்தியிலையும் அதை சூழ்ந்திலிருந்து ஒவ்வொரு இறை துகளினுடைய விளக்கும் ஆற்றலாக சூழ்ந்த அழுத்தும் ஆற்றலாக இருந்து பிரபஞ்சம் முழுவதும் வாழ்காந்தமாகவும் பஞ்சபூதங்கள்ல அதனுடைய சுழற்சி அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் என்ற இந்த 5 தன் மாத்திரைகளாகவும் உயிர்கள் ஜீவன்களுக்குள்ளேயும் அதே இறைநிலை அறிவாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த சுழற்சி நிறைவு பெறும் போது அது இறைநிலையாகவே மாறி 2 கலந்து விடுகிறது. இது சமதள சீர்மைன்னு சொல்லுவாங்க சாமிஜி. மையத்தில் இருக்கக்கூடிய அந்த விளக்கும் ஆற்றல் அந்த வெற்றிடம் சுத்தவெளி அதிகமாகிக் கொண்டே இருக்கும் போது முழு சுழற்சி முடியும் போது அது கரும்புகையாக மாறி இறைநிலையோடு 2 கலந்து விடுகிறது. எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் கரும்புகை என்பது என்று அந்த நிலை மாறி இறைநிலையாக மாறுகிறது. எப்படி ஒரு குழந்தை, இளைஞன், குடும்பஸ்த, வயோதிகர் மரணம் என்ற நிலையில நம் வாழ்க்கை அமைந்திருக்கிறதோ அதே போல அது இறைநிலையை பிரபஞ்சம் முழுவதும் கோள்களாகவும் உடனபடி சூரிய குடும்பங்களாகவும் அதனுடைய இணைப்பு பஞ்சபூதங்களாகவும் 5 பூத இணைப்புல ஒரு உணர்வு கொண்ட ஒரு அறிவு கொண்ட தாவரமாக புழு 2 அறிவு, 3 எறும்பு 3 அறிவு, பாம்பு 4 அறிவு, விலங்கு 5 அறிவு, 6வது அறிவு பெற்ற மனிதன் இந்த பூமியில பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அறிவு தெய்வமாக இருந்து அனைத்தையும் இயக்கிக் கொண்டிருக்கிறது என்ற அந்த பேருண்மையை நாம் மனதில் நிறுத்தி வாழ பழகிக் கொள்ளணுங்க. அறிவு என்பது அறியப்படுவது, ஞானம் என்பது உணரப்படுவது. நாம ஒரு நல்ல ஒரு வீரிய விதையை தேர்ந்தெடுக்கிறோம். அதற்கேற்ற ஒரு மண், அதை நாம விதைக்கும் போது அதற்கு தேவையான அளவு நீர் கொடுத்து பாதுகாப்பு கொடுக்கும் போது முழு வளர்ச்சி நமக்கு கிடைக்குது. அப்ப நாம இன்ட்யூஷனாக அந்த இறைநிலையை உணரணும், அந்த இறைநிலையோடு 2 கலந்து நின்று வாழணும் என்று சொன்னா சாமிஜியினுடைய நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய தவம், மௌனம், தற்சோதனை. நாம ஒவ்வொரு நாளும் இந்த உடலை, உயிரை, மனதை சரி செய்து கொண்டு நம்மை நாம் அந்த இறைநிலை இணைப்போடு இருந்து மௌன நிலையில வாழ பழகிக் கொள்ளும் பொழுது தவம், மௌனம், தற்சோதனை என்ற அளவுல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அந்த ஞான நிலையிலேயே நாம் வாழலாம், குணநலம் முழுமை பெறலாம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்றேங்க இன்றைய சிந்தனைய. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.